ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन कृतिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीम्. वसुदेवसुदम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्. मूकम् करोति वाचालम् पङ्गुम् लङ्घयते गिरिम् यत्कृपातमहम् वन्दे परमानन्दमाधवम्. ओम् सहनाववतु सहनौ पुनक्तु सह वीर्यम् करवावहै तेजस्विनावधीतमस्तु अविद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. श्रीभगवानुवाच मय्यासक्तमना पार्थ योगं युञ्जन्मदाश्रयः असंशयं समग्रं मां यथा ஞாஸ்யசி தச்ருணு. 63வது ஸ்லோகம். इति ते ज्ञानमाख्यातम् गुह्यात् गुह्यतरम् मया विमृत्सैतत् स्वेषेण यतच्छसि तथा कुरु. सर्वगुह्यतमम् भूयः शृणु मे परमं वचः. इष्टोऽसि मे दृढमिति तथो वक्ष्यामि ते हितम्. मन्मना भव मद्भक्तः मत्याजी मां नमस्कुरु. मामे वैष्यसि सत्यन्ते प्रतिजाने प्रियोऽसि मे. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், பௌர்ணமி நாள் அண்ட் அவிட்டமும் சதயமும் சேர்ந்த நாள், முக்கியமான நாள். நம்மளுடைய டீச்சிங்கும் பகவத்கீதை உபதேசமும் இன்னைக்கு முடியறது. அப்படி ஒரு இன்சிக்னிபிகண்ட் டே, வெரி இம்பார்ட்டன்ட் டே. ஓகே, இந்த இடத்துல பகவான் முழு பகவத்கீதை உபதேசத்தை இங்க முடிக்கிறார். நாம இன்னைக்கு முடிப்போம். இந்த 18வது அத்தியாயத்தில் கர்மயோகத்தை 3 தடவை எம்பசைஸ் பண்றார். ஞான யோகத்தை 2 தடவை எம்பசைஸ் பண்றார் பகவான். அதனால எந்த காரணம் கொண்டும் என்னுடைய சிஷ்யன் தவறான மார்க்கத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு கருணை அவர் பகவானோட. இப்ப என்ன பண்ண போறாருன்னா 65, 66 ஸ்லோகம் இருக்க மீண்டும் ஒரு முறை சொல்றார். அது என்ன அப்படின்னா பகவத்கீதானுடைய சார சங்கரகனுடைய சாரம். இந்த 2 ஸ்லோகத்தை படிச்சுட்டா மொத்த கீதையை நமக்கு கொடுத்துட்டா மாதிரி.
ஓகே, இந்த 2 ஸ்லோகத்தை மொத்தத்தை வந்து ஃபுல்லா பேக் பண்ணி கொடுக்கிறார் இந்த 2 ஸ்லோகத்துல பகவான். ஓகே, அதனால இது வந்து ஏற்கனவே அவர் ப்ராமிஸ் பண்ண மாதிரி லோகேஸ்மன் திவிதா நிஷ்டா புரா புரோக்தா மயா மக ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினா. 2 தான் இருக்குது, கர்மயோகம் ஞான யோகம். கர்மயோகத்தை ஃபாலோ பண்றது மெஜாரிட்டி கிரகஸ்தர்கள், ஞான யோகத்தை ஃபாலோ பண்ணுகிறவர்கள் சன்னியாசிகள். வாழ்க்கை முறை 2 இருக்கிறது, 2 பயிற்சி 2 இருக்கிறது. கர்மயோகம் அண்ட் ஞான யோக சாதனா. வாழ்க்கை முறைன்றது கிரகஸ்தா அண்ட் சந்நியாச. இந்த கிரகஸ்தா அண்ட் சந்நியாச வாழ்க்கை முறை மோட்சத்துக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆனா சாதனா இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் கம்பல்சரி சாதனா. மற்ற உபநிஷத்துல கிரந்தத்துல எல்லாம் நமக்கு வந்து இவ்வளவு எம்பசைஸ் கிடைக்காது. ஒன்லி ஃபார் கீதா சாஸ்திரம் கிளாரிட்டி. ஓகே, அந்த எப்படி அந்த கர்மயோகத்தினால கிடைச்சி அதுக்கப்புறம் ஞான யோகத்துக்கு எப்படி கிடைக்கிறது அப்படின்றத 2த்தினுடைய சம்பந்தம் இப்போ உங்களுக்கு வந்து அத்துப்படியா இருக்கும். ஏன்னா பகவான் இவ்வளோ எம்பசைஸ் பண்றதுல இருந்து நம்ம வந்து இம்மீடியட்டா கர்மயோகத்துக்கு போனோம். அந்த கர்மயோகத்தினுடைய பிரயோஜனமா ஞான யோகத்தை அடையணும். ஞானத்தினால மோட்சம். திஸ் இஸ் ஆர்டர். அப்போ ராத்திரி எத்தனை மணிக்கு எழுப்பி கேட்டாலும் 2 சாதனா 2 வாழ்க்கை முறை தெரியணும். அதுக்கப்புறம் நான் எங்க இருக்கேன்றது தெரியணும், தெளிவா இருக்கணும். நான் எந்த இடத்துல இருக்கேன், கர்மயோகத்துக்கு உள்ள இருக்கேன்னா, கர்மயோகத்துக்கு வெளியில இருக்கேன்னா, கர்மயோகத்துக்கு கடந்து விட்டேனா. 3 ஸ்டேஜ் இருக்கிறது. ஓகே, கர்மயோகத்துக்கு வெளியில இருக்கலாம், கர்மயோகத்தில் இருக்கலாம், கர்மயோகத்தை கடந்து வெளியில வந்திருக்கலாம். ஓகே, அதனால நீங்க எந்த மாதிரி வச்சிருக்கேன் அதை பொறுத்து இருக்கிறது. ஓகே, அப்ப கர்மயோகம் இல்லாம ஞான யோகம் கிடையாது. சோ ஞான யோகத்தினால ஞான யோகத்தினுடைய பொறுப்பு வந்து அது வந்து டீச்சரோட பொறுப்பு. ஓகே, முழுக்க முழுக்க டீச்சர் சாஸ்திரத்தினுடைய பொறுப்பு, உன் பொறுப்பு கிடையாது அதுல. ஓகே, உன்னுடைய எக்ஸசைஸ் வந்து நீ வந்து சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காரணும், அவ்வளவுதான். ஓகே, ஆனா கர்மயோகத்துக்கு யாரோட பொறுப்பு? டீச்சர் பொறுப்பு கிடையாது, ஈஸ்வர பொறுப்பு கிடையாது, குரு பொறுப்பு கிடையாது. ஒன்லி ஃபார் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த சாதகனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதை நம்ம தான் அடையணும். கடவுளே நினைச்சா கூட உனக்கு பதிலா அப்படி செய்ய முடியாது. ஏன்? திஸ் இஸ் ரூல், நியதி. எவ்வளவு அந்யோன்யமா எவ்வளவு தூரத்துக்கு அப்படி 2 கலந்திருந்தாலும் பசிச்சா நீ தான் சாப்பிட்டாகணும். புரியுதா? உன்னுடைய பசிக்கு இன்னொருத்தர் சாப்பிட்டா தீராது. அதை விட இன்னும் நன்னா புரியணும்னா உன் தலைவலிக்கு இன்னொருத்தர் மருந்து சாப்பிட முடியாது. புரியுதா? அதனால சில சமயம் இன்னொருத்தர் சாப்பிட்டா நமக்கு பூரிப்பா இருக்கும், அது ஓகே. ஆனா இந்த மருந்து சாப்பிடுறது இருக்க, அது இன்னொருத்தர் சாப்பிட்டா தீராது, நான் சாப்பிட்டா தான் தீரும். ஓகே, அதனால இந்த 2 விஷயமும் நாமே பண்ணணும். ஓகே, அதனால சோ அந்த அப்பாவோட இது இருக்கு இல்லையா, வெயிட், பையன் சொல்லிக்கலாம், அப்பா வந்து அந்த வெயிட் என்கிட்ட கொடு, நான் தாங்கிக்கிறேன், அப்படி ஷேர் பண்ணிக்கலாம். ஆனா அப்பா உனக்கு பசிக்கிறதாப்பா, நானே சாப்பிட்டுக்கிறேன்ப்பா, நான் உங்களுக்கு பதிலா சாப்பிடுறேன், அப்படி சொல்லக்கூடாது. புரியல? 2 வேற வேற. அதனால இந்த விஷயத்தை நாம தான் பண்ணியாகணும். எதை? கர்மயோகத்தை அபியாச பண்ணக்கூடிய விஷயம். ஆனா பொதுவா நாம என்ன நினைப்போம்னா, கர்மயோகம் யாராவது பண்ணிட்டா தேவையா இருக்கும், ஞான யோகத்தை நாமே அடைஞ்சிடலாம் தோணும். ஏன்னா அது புரியுறத டக்கு டக்குன்னு புரியுது புத்தியில, அதனால அப்படி தோணும். ஆனா இங்க உல்டா, இங்க வேதாந்தத்துக்கு எப்ப உள்ள வந்துட்டேலோ நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதுக்கு உல்டா பண்ணணும், அவ்வளவுதான். சிம்பிள் லாஜிக் ஒண்ணு, கண்மூடித்தனமா ஒரு லாஜிக் வச்சுக்கலாம். அது என்னன்னா, நாம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணினா கரெக்ட் ஆயிடும். புரியுதா? ரொம்ப சிம்பிள். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், தலையாய விஷயம். ஓகே, இந்த தஞ்சாவூர்ல வந்து நீல இருக்கும் வீடு. நம்ம இந்த கிருபாசங்கர் ஸ்ட்ரீட்டுக்கு பாத்தீங்கன்னா, முன்னாடி எல்லாம் வந்து கிருபாசங்கர் ஸ்ட்ரீட்டும் இந்த சக்கரபாணி ஸ்ட்ரீட்டும் வீடு வந்து ஒரே வீடா இருந்தது. அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி எல்லாம் பிரிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் யாரோ வந்து இப்ப அந்த அடையாளமே இல்லை. ஓகே, அதுபோல தஞ்சாவூர்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய நீளமா இருக்கும் வீடு, அதுல சின்ன சின்ன வீடு. ஓகே, அதுலயும் நிலப்படி ஒண்ணு சொல்லுவா. நிலப்படினா அந்த நிலப்படியில குனிஞ்சு தான் போகணும். நம்மளுடைய சிஸ்டம்
நம்மளோட வீட்டோட ஒரிஜினல் சிஸ்டம் வந்து அந்த நிலப்படி முதல் படி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் நிலப்படின்னு பேரு. ஓகே, வாசப்படி. அதுல குனிஞ்சு தான் போகணும். உள்ள போனீங்கன்னா பெருசா அகலமா தொட்டி முத்தலா இருக்கும். வீட்டுக்குள்ளேயே ஸ்பேஸ் இருக்கும், இப்படிதான் ஆகாசம் இருக்கும். நடுவில் வந்து இது தொட்டி இருக்கும். அதுல வந்து கையை கால கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த சுத்தி அந்த ஒரு இது இருக்கும், சதுரமா இருக்கும். அதுல இப்படி இப்படி வீடு இருக்கும். பியூட்டிஃபுல் சிஸ்டம், பியூட்டிஃபுல் சிஸ்டம். நான் இங்க பக்கத்தில் இந்த நெல்வாய் கிராமத்துக்கு போகும்போது அப்படி பார்த்திருக்கேன். அங்க இருக்க வீடு எல்லாம் இந்த மாதிரி நேச்சுரலா எல்லா இடத்துலயும் இருந்தது. ஓகே, அப்படி. அதனால வந்து இந்த தஞ்சாவூருக்காரனுக்கு சொல்லுவான், டே நீ சென்னையில இருந்து வந்திருக்க, மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்க, அங்க நிலப்படி இருக்க, குனிஞ்சுப்போ குனிஞ்சுப்போ குனிஞ்சுப்போ. இவன் முன்ஜாக்கிறது முந்துறானா, அப்படியே குனிஞ்சு எவ்வளவு நேரம் குனிவான்? கரெக்டா நிலப்படிக்கும் இவன் நிமிரத்துக்கும் கட்டான் பட்டுன்னு அடிக்கும். புரியுதா? அதாவது அவ்வளோ தூரம் குனிஞ்சி பணிஞ்சி வந்தவன் கடைசியில் அடிச்சு அப்படிருக்கும். ஓகே, கடைசியா ஒரு சொத்த கடலை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து ஸ்டேஷன் ரோடு வேர்க்கடலை கடை இருக்கு, எப்பயுமே சூடா பண்ணி கொடுப்பாங்க. இப்படிதான் ஒண்டர்ஃபுல்லா இருக்கும். ₹1 பண்ணா இப்படி மறிச்சு இப்படி கொடுத்துட்டுப்பான். அப்படியே பேசிண்டே சாப்பிட்டுட்டு வரணும், ஆனந்தமா இருக்கும். அது புரியுதா? அந்த கடலை ஸ்மெல்லு, அந்த ஒரிஜினல் இது அதெல்லாம் இப்போ அது கிடைக்கிறதே சிரமமா இருக்கு. அப்படிலாம் அந்த ஸ்மெல்லே இப்ப இல்லை. அந்த மாதிரி சாப்பிட்டு வரும்போது கடைசி கடலை சொத்தையா இருந்ததுன்னா அப்படி இருக்கும். அந்த மூஞ்ச பார்க்கறதுக்கே சகிக்காது. அதனால நான் என்ன பண்றதுன்னா ஒரு 4 நல்ல கடலையை கையில வச்சுக்கிறது. ஓகே, அப்படி சாப்பிட்டு அதுல கூட பிளான் பாருங்க. அந்த மாதிரி கிருஷ்ணருக்கு பயம் வந்துருத்து. இவ்வளோ தூரத்துக்கு நம்ம தாட்டிட்டு வந்திருக்கோம். இப்படி பண்ணி இப்படி பண்ணி இப்படி பண்ணி கடைசியில வந்து ராங்கா டிசிஷன் எடுத்துட்டானா அப்படி ஒரு பயம் இருக்கு அவருக்கு. முடிச்சுட்டார், உபதேசத்தை வந்து முடிச்சுட்டாரு. ஓகே, 63 வந்து 62 வந்து இத்தின்னு சொல்லிவிட்டார். இதுல இருந்து இது வரைக்கும் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டாரு. அதனால சொன்ன பிறகு கூட திருப்பி வந்து 63 சொல்றாரு. இந்த 63 ஏன் சொல்றாருன்னா 63 சொல்லி திருப்பி 64, 65, 66 வந்து அவர் வந்து கம்ப்ளீட் பண்றார். திருப்பி உனக்கு சொல்ல போகிறேன்னு சொல்லி கம்ப்ளீட் பண்றார். ஓகே, இந்த சந்தேகத்துக்கு சாம்பார் அப்படி சொல்லுவான். இந்த பந்தியில பார்த்தீங்கன்னா சந்தேகத்துக்கு சாம்பார், சந்தேகத்துக்கு சாம்பார் சொல்லி முடிச்சுட்டாரு, எல்லாம் முடிச்சுட்டாரு. ஆனா கூட அவருக்கு ஒரு மைண்ட்ல இவன் எங்கேயாவது தப்பா எடுத்துட போறான்னு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா இந்த பெத்த மனசு இருக்க பித்துன்னு சொல்லுவான். ஓகே, தெரியும் பையனை பத்தி எல்லாம் தெரியும், பையன் பொண்ணெல்லாம் நன்னா தெரியும். ஆனா கூட கடைசி வரைக்கும் சொல்லுவா, கரெக்டா பாத்துக்கணும், தப்பு பண்ண விடுவேன், ஒரு தடவை சொல்லிட்டு அப்படியே விடுன்னு. ஆனா கூட இது எல்லாம் சொல்லிட்டு கடைசியில பிளைட் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா உனக்கு, நான் அதெல்லாம் எடுத்துக்கணும்னா இதெல்லாம் பண்ணிக்கணும். ஓகே, கொஞ்சம் மெச்சூரிட்டி உள்ள பையனா இருந்தா எப்படின்னா, கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கு, பக்குவம் இருந்தனா, அப்பா அம்மாவோட அந்த தவிப்பு இருக்கு இல்லையா, அதை புரிஞ்சுக்கிட்ட பையனோ பொண்ணோ என்ன பண்ணுனா, சரிம்மா கவலைப்படாத, நான் நீ சொன்னதெல்லாம் வந்து நான் மறந்து போயிருப்பேன், ஆனா கூட என்ன சொல்லணும், நான் நீ சொல்றதெல்லாம் முழுக்க ஞாபகம் வச்சிருக்கேன், அப்படியே ஃபாலோ பண்ணுவேன் அப்படி சொன்னா அந்த பெத்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எப்படி இருக்கும், சந்தோஷம், நல்ல பையன். ஆனா கூட இவங்க விட மாட்டாங்க, நீ சொல்ற ஆனா செய்யணும்னா அப்படி அந்த இடத்துல கடுப்பாகும். யாருக்கு? இம்மெச்சூர் ஃபெலோக்கு. புரியுறதா? ஆனா மெச்சூரிட்டின்னா அந்த ஆதங்கம் இருக்குல்ல, அந்த பேரண்டோட ஆதங்கம், அதை புரிஞ்சுட்டான்னா அந்த பையன் ப்ராப்பரா அதை ஹேண்டில் பண்ணுவான். புரியுதா? அது போல இங்க வந்து, ஆனா இங்க வந்து கிருஷ்ணர் வந்து பெற்ற தாய் மாதிரி இருந்தாலும் அவருக்கு ஒன்றும் ஆக போறதில்ல, சர்வநாசம் ஆனாலும் அவருக்கு ஒன்றும் பாதிக்காது. ஆனாலும் கூட ராங் டிசிஷன் எடுத்துடப்படாது அப்படின்றத ஜாக்கிரதையா மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். பூயா ஸ்ருணு, இன்னும் ஒரு முறை சொல்றேன், பிகாஸ் ஆஃப் கம்பேஷன். ஓகே, சர்வ குஹ்யதமம் ஸ்ருணு, நான் உனக்கு எல்லாவற்றுக்கும் மேல இருக்கிற ரகசியத்தை இன்னொரு முறை சொல்லுகிறேன், கேளு அர்ஜுனா. மே பரமம் வச்சகா ஸ்ருணு, அந்த மேலான ரகசியத்தை, உத்தமமான ரகசியத்தை, வாழ்க்கையில யாருக்குமே கிடைக்காத ஒரு ரகசியத்தை நான் உனக்கு கூறுகிறேன், கேள் அப்படின்றாரு.
ஏன்னா இதுல ராங் டீச்சிங் ஆயிடக்கூடாது, நீ தப்பான இடத்துக்கு போயிடக்கூடாது. ஒய் பிகாஸ் நீ இஷ்டகாசி, எனக்கு நீ பிரியமானவன். புரியுதா? யாருக்கு நமக்கு பிரியமானவா இருக்காங்களோ அவங்ககிட்ட தான் நம்ம அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பான். புரியுதா? போற வரதெல்லாம் அதெல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. அது எக்கேட கெட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுருவாங்க. புரியுதா? யார்கிட்ட நம்ம பேசுவோம், நம்ம யார்கிட்ட பிரியம் வச்சிருக்கோமோ அவங்க கிட்டதான் நம்ம கோச்சிப்போம், திட்டிப்போம், திருப்பி சொல்லுவோம் இல்லையா? சம்பந்தம் இல்லாத கிட்ட வந்து பேச மாட்டோம். ஒரு தடவை சொன்னா சொட்டோம். இப்ப வேலைக்காரிக்கு சொல்றேன்னு வச்சுக்கோ, நல்லது அது கேட்கல, அது ஜென்மம் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பற்றற்ற துறையில இருப்பார். எங்க நம்ம பிரியம் வச்சிருக்கோமோ அங்கதான் நம்ம திருப்பி எம்பசைஸ். இஷ்டோ அசிஹி, நீ இஷ்டமானவன், எனக்கு நீ பிரியமானவன், அதனால நான் உனக்கு சொல்றேன். நானு மே திருடம் இஷ்டாசி. எப்படிப்பட்டது இஷ்டம்? திடமானது. நீ எப்போ என்ன குருவே அப்படி சொல்லிட்டு சரணாகதி அடைஞ்சுட்டியோ, மை ரெஸ்பான்சிபிலிட்டி. புரியுதுதான்? அப்போ நீ எங்க எக்கேடு இது பண்ணி நீ சண்டைகிண்டு போட்டா கூட என்ன பண்ணுவாரு குருநாதர்? பிடிச்சுப்பார். ஓகே, விட்டமாட்டார். நீ இப்படி சரி பண்ணி தான் ஆகணும். நீ இது ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நீங்க கிட்டக்க வராம அப்படியே அங்கங்க பார்த்துட்டு போயிட்டா உங்களுக்கு சேஃப், எனக்கும் சேஃப். கொஞ்சம் க்ளோஸா கிட்டக்க வந்தீங்கன்னா டிஃபிகல்ட், ரெண்டு பேருக்குமே டிஃபிகல்ட். புரியுதா? ஒரு ரகசியம் பப்ளிக்கலா சொல்றேன் நான். புரியுதா? கிட்டக்க வந்துட்டேன்னா நீ மாறிதான் ஆகணும். புரியுதா? நான் மாத்தி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஓகே, சப்போஸ் அப்படியே கண்டுக்காம குருஜி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. உனக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை. புரியுதா? இது ஒரு டாப் சீக்ரெட். எந்த குருவுக்கும் எந்த சிஷ்யனுக்கும் இருக்கிற ஒரு சீக்ரெட், வேதாந்த சீக்ரெட் இது. புரியுதா? அதனால விடமாட்டார் அவருக்கு. நீங்க எப்போ டோட்டலா சரண்டர் ஆயிட்டியோ அப்ப விடப்படாது, ரெஸ்பான்சிபிலிட்டி. புரியுதா? தேர்ஃபோர் இங்க என்ன சொல்றாருன்னா, ததஹ தே ஹிதம் பக்ஷ்யாமி. ஓகே, இது எதுக்காக நான் உனக்கு சொல்றேன்? எனக்கு ஏதாவது ஆக போறதா? பகவானுக்கு இப்ப திருப்பி சொல்றதுனால பகவானுக்கு ஏதாவது 1 மில்லிகிராமாவது இன்கிரீஸோ டிக்ரீஸோ கிடையாது. அப்படிதான் 1% அவருக்கு லாபம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இனிமே அவர் அடையிற லாபம் என்ன இருக்கிறது? நம்மள இவன் தேத்திடுவான், இவன் சொல்லிடுவான் அப்படின்றதுக்காக சொல்றாரு. புரியுறதுல? ஓகே, அதுவும் அர்ஜுனனுக்கு தெரியும். அவருக்கு அவருடைய விவரம் தெரியும். ஓகே, கிருஷ்ணரை பத்தி அர்ஜுனனுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா கிருஷ்ணருக்கு அர்ஜுனனை பத்தி தெரியும். இருந்தாலும் மேக்சிமம் ஸ்டெப்ஸ், மேக்சிமம். ஓகே, எவ்வளவு தூரத்துக்கு உள்ள தள்ள முடியுமோ தள்ளு, அதுக்கப்புறம் உள்ள போய் வேலை செய்யும், ஒரு நாள் வேலை செய்யும். அதனால மேக்சிமம் கூட அயம் பக்ஷ்யாமி ஹிதம் பக்ஷ்யாமி தே பக்ஷ்யாமி, உனக்காக உன்னுடைய நன்மையின் பொருட்டு தான் சொல்றேன். எந்த ஒரு விஷயமும் எனி டைப் ஆஃப் குருநாதர் அவனுடைய சிஷ்யனுக்கு நன்மையை மாத்திரம் சொல்வாரு. அதனால கோழி மிதிச்சு குஞ்சு சாக்காது. ஓகே, கோழி மிதிச்சு குஞ்சு சாக்காது. அதனால குரு திட்டி சிஷ்யன் வீணா போக மாட்டான். அப்படிதான்? ஏன்னா அம்மா திட்டி குழந்தை வீணா போகாது. ஓகே, எந்த அம்மா தான் குழந்தை நாசமா போயிடும் நினைப்ப சொல்லு? யாரும் மனசில் கூட நினைக்க மாட்டான். புரியுதுதான்? அந்த மாதிரி குரு, அந்த மாதிரி பகவான், அந்த மாதிரி தாய், இது 3 பேருமே சேம் கேட்டகரி. அதனால அதுல யாருமே விட்டுட மாட்டாங்க. தேர்ஃபோர் ததஹா தே ஹிதம் பக்ஷ்யாமி, நான் உனக்கு உன்னுடைய நன்மையினுடைய பொருட்டு நான் உனக்கு கூறுகிறேன், கவனமா கேள் அப்படி சொன்ன. தேர்ஃபோர் இங்க 65, 66 வெரி குரூஷியல். 65ல கர்மயோகத்தினுடைய சம்மரி, ஒரே ஒரு ஸ்லோகத்துல மொத்த சம்மரியை சொல்றாரு. 66 ஸ்லோகத்துல இந்த டோட்டல் சம்மரி ஃபார் ஞான யோகத்தை பத்தி சொல்றாரு. அப்ப 65, 66 என்டையர் கீதாவோட டோட்டல் பேக்கேஜ். ஓகே, சார சங்கரக சாரகா. ஏன்னா சார சங்கரக நம்ம ஏற்கனவே 6 ஸ்லோகம் எடுத்துட்டோம். அதுக்கும் ஏதாவது ஒரு வேர்டு கண்டுபிடிக்கணும்னா சார சங்கரக சாரதான் சொல்ல முடியும். ஓகே, சார 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 கடுகிலும் 7 கடலை புகுத்திய திருக்குறள் சொன்னான் இல்லையா? அந்த மாதிரி மொத்தமா இவ்வளோ என்டையர் ஜன்மத்துக்கும் உள்ள ஸ்லோகம் 65, 66. புரியுதுதான்? அவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா. ஓகே, அது முடிச்சு இன்னைக்கு கீதை முடியறது. அப்ப 65ல ஃபர்ஸ்ட் லெவல் என்ன சொல்றாருன்னா, அட்வைஸ், நீ என்ன பண்ணணும்னா, இதுக்கு வந்துட்டே இல்லையோ ரிலீஜியஸ் லைஃப்ல நீ டெவலப் பண்ணிக்கணும். ஓகே, அதனால நம்ம இங்க ஒரு சாதுர்மாச விரதத்துல
ஒரு எம்பசைஸ் பண்ணிருக்கோம் இந்த நூத்துக்கணக்கான பேருக்கு. அது என்ன? நம்பர் 1, வைகரை துயிலெழு. இனி என்னுடைய வாழ்க்கையில முடிவே முடியாது, 7 மணி 8 மணி என்றது கனவே காண முடியாது. புரியுறதா? அந்த மாதிரி வைகரை துயில். இனி என் வாழ்க்கை முன்னேறி விட்டது. ஓகே, சங்கல்பம் பண்ணிவிட்டேன். ஓகே, இனி உறுதி எடுத்து விட்டேன். அதனால நான் இனிமே சோம்பேறியா இருக்க போறதில்ல. ஏன்னா நான் எடுத்துட்டு இருக்கிறது பிரம்ம பதவியாக்கும். ஓகே, அது இன்ஃபினிட் ஜாய். இன்ஃபினிட் ஜாய்னா அது டோட்டல் ஜாய். டோட்டல் ஜாய்னா பர்த் டெத் அறுக்கிறது. டோட்டலி அந்த விஷயத்தை நான் எடுத்துட்டு இருக்கிறேன். அதற்காக நான் அயராமல் பாடுபடுவேன். இப்ப என்ன பாடுபட்டு அது போல 1000 மடங்கு நான் பாடுபடுவேன். புரியுதா? சும்மா கேஷுவல் லைஃப் கிடையாது. ஓகே, கேர்லெஸ் லைஃப் கிடையாது. புரியுதா? பிரமாதா லைஃப் கிடையாது. புரியுதா? ஐ அம் அவர் சின்சியர் அண்ட் சியர்ஃபுல் லைஃப். அதனால நான் முதல் அஜெண்டா என்னன்னா, நான் சீக்கிரம் சூரியனுக்கு முன்னாடி நான் எழுந்திருச்சு சூரியனை வரவேற்பேன். இது ஃபர்ஸ்ட் லெவல். ஓகே, இதெல்லாம் யாரு முன்னேறணும்னு நினைக்கிறாளோ அவளுக்கு. ஓகே, எல்லாம் நாட் ஃபார் ஆல். புரியுதா? யாரெல்லாம் ரிசீவ் பண்றாளோ அவங்களுக்கு மாத்திரம் இந்த விஷயத்தை எடுத்துக்கிறோம். புரியுதா? நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் விஷயம் நீங்க கவனிச்சுக்க பாருங்க. அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா, எம்பசைஸ் இது உங்களுக்கு சில பேருக்கு போன் பண்ணி திடீர்னு சொன்னேன், ½ an hour பூஜை பண்ணு அப்படின்னு திடீர்னு. ஓகே, பண்றியா? நீ நான் பண்றேன், நாளையில இருந்து பண்றேன். நெக்ஸ்ட் 1 மாசம் அப்படியே விட்டுட்டேன். இப்ப பண்ணியா? நீ விட்டுட்டேன் நடுவில். அப்படி இவர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் உனக்கு யோகியதையே, உன்னுடைய பூஜா ரூம்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதுல ½ an hour ஆகுது மினிமம் அங்க இருக்கணும், ஸ்பெண்ட் பண்ணும். காலையிலேயே சாயந்தரையும் பகவான் கிட்ட நீ ஸ்பெண்ட் பண்ற டைம் இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுல பாராயணமோ பூஜையோ ஸ்தோத்திரமோ ஏதாவது ஒண்ணு செய்யணும். கம்பல்சரி, நாட் சாய்ஸ். ஓகே, அதனால காலம்பரை 1 hour இருக்கு இல்லையா, 5 to 6, அது உனக்காக மாத்திரம்தான், வேற யாருக்காகவும் இல்லை. நோ செகண்ட் பர்சன். புரியுதா? அதுல சம் எக்ஸசைஸ், பிராணாயாமா, மெடிடேஷன் அண்ட் ஈஸ்வர பூஜை. புரியுதா? டோட்டல் அந்த டயத்துல எடுத்துட்டு வேற எந்த கர்மமும் பண்ணக்கூடாது. புரியுதா? அதுல நீ உனக்கு டைம் 5 மணிக்கே லௌகிகத்துல சம்சாரத்துல போகணும்னு உனக்கு பிராரப்தம் இருந்துன்னா 4 to 5. புரியுதா? அப்போ புரியுதா? அதனால எப்படி உனக்கு சமத்து இருக்கும் அப்படி அப்படின்னா 7 to 8 வச்சுக்கலாமா? நோ, சூரிய உதயத்துக்கு முன்னாடி எப்ப வேணா வச்சுக்கோ. புரியுதா? அதனால பொதுவா 4:30 திஸ் இஸ் குட் டைம். புரியுதா? திஸ் இஸ் பிரம்ம முகூர்த்தம். ஓகே, அந்த பிரம்ம முகூர்த்தத்துல என்னுடைய ஆன்மீக சாதனை மாத்திரமே நான் பண்ண போகிறேன். புரியுதா? என்னுடைய ஆன்மீக சாதனையை நான் செய்ய போகிறேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். புரியுதா? அதனால இது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கிய விஷயம். அதாவது பிரார்த்தனா அண்ட் பிரயத்தனா, இது ஃபர்ஸ்ட் லெவல் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம். இஷ்ட தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம் எக்ஸசைஸ், பாடி எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் இந்த இது சொன்னேன் இல்லையா, இந்த ஜபம், அந்த ஜபத்தை 108 சொல்லிடணும். ஓகே, அப்போ உட்கார்ந்து சொல்லிடணும். ஓகே, ஜப, பாராயணம் அண்ட் பூஜா இத்தியாதி. அப்புறம் சம் எக்ஸசைஸ், பிராணாயாமம், மெடிடேஷன், இதெல்லாம் ஒரு 1 hour பேக்கேஜ் மார்னிங். ஓகே, early மார்னிங் இது பண்ணணும். அப்ப எல்லாம் படுத்துட்டு இருக்கோம், நாம் மாத்திரம் என்ன பண்ணோம், ப்ரோக்ராம் பண்ணிட்டதுனால இப்ப நம்ம இங்க எல்லாரும் சுறுசுறுப்பா இருக்கும். புரியுதா? ஆனா நம்ம ஆத்துல நாம் மாத்திரம் சுறுசுறுப்பா இருக்கணும். புரியுதா? அப்ப ஃபேமிலியே சுறுசுறுப்பா இருந்தா அது வெல் அண்ட் குட். ஓகே, மேக்சிமம் பாதி பேருக்கு மேல இங்க ஃபேமிலியா வந்திருக்கீங்க, குழந்தை குட்டியோட எல்லாரும் வந்திருக்கீங்க. திஸ் இஸ் குட் சைன். புரியுதா? குட் சைன். நீங்க திருப்பி போய் செய்யறதுக்கு சௌரியமா இருக்கும். ஓகே, கண்டினியூ. இது ஃபர்ஸ்ட் ரிலீஜியஸ் லைஃப். நெக்ஸ்ட் ரெண்டாவது நம்ம என்ன பண்றதுன்னா, கீதா ஸ்டடீஸ நாம அர்த்தத்தோட திரும்ப திரும்ப 1 சைக்கிள் 2 சைக்கிள் 3 சைக்கிள் முடிச்சோம். புரியுதா? இது நம்ம லைஃப்ல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், இந்த ஸ்டடீஸ். ஓகே, அப்போ பிரேயர் அண்ட் ஸ்டடீஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுடைய கோல் சாதன சதுஷ்டிய சம்பத்தி வரத்துக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் நம்ம செய்யணும். ஓகே, தென் அல்டிமேட் ஞானத்துக்கு போகணும். அப்போ நம்முடைய லைஃப என்ன பண்ணணும், லட்சியத்துக்கு கொண்டு வரணும். ஓகே, அது கொண்டு வந்தா யூ ஆர் த முமுக்ஷுத்துவம்.
ஓகே, விவசாயாத்மிகா புத்தி ஏகேக குரு நந்தன பகுஷாகா அனந்தாச்ச புத்தயோ விவசாயினாம். ஓகே, யாருக்கு இந்த கோல் இல்லையோ அவர்களுக்கு பகுஷாகா, வேற 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 ஐடியாஸ் இருக்கும், ஆயிரக்கணக்கான கோல்ஸ் இருக்கும். இது ஒரு கோல், அது ஒரு கோல், நிறைய லட்சியம் இருக்கும், அபிலாஷையெல்லாம் இருக்கும். ஆனா கீதா ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரே ஒரு கோல், ஒரே ஒரு கோல், அது பகவானை அடையிறது, கடவுளை அடையிறது தான் என்னுடைய லட்சியம். அது நீ செக் பண்ணிக்கோ, நான் கடவுளை அடையிறது தான் என்னுடைய லட்சியமா இல்ல வேற ஏதாவது குறுக்கால போயிட்டேன் நான், அப்பப்ப செக் பண்ணிக்க. டெய்லி ஒரு தடவை உனக்குள்ள செக் பண்ணிக்கோ. ஓகே, அது இருந்தா நீ ஆனஸ்டியா இருக்கு. எனக்கு கடவுள் செகண்டரி, கடவுளை வச்சுட்டு நான் அவர் புரோக்கர் மாதிரி வச்சுட்டு எனக்கு என்னெல்லாம் வேணுமோ மெட்டீரியல் அது நான் அடைஞ்சுப்பேன். ஓகே, உடம்பு கிடம்பு முடியலன்னா பகவான் கூப்பிட்டுவேன். ஓகே, ஏதாவது பிளாட் கிளாட் வாங்கினா அப்போ சுவாமி கூப்பிட்டுவேன். புரியுதா? அந்த மாதிரி வச்சுப்பேன் நான். புரியுதா? அப்படி தப்பு கிடையாது, தப்பு அதர்மம் கிடையாது. புரியுதா? ஆனா இதுல பகவானே அடையிறது அவனை தான் என்னுடைய கோல், லட்சியம். அப்படி முடிவு பண்ணினவனுக்கு ஏகேக குருநந்தன, அவனுக்கு ஒன் ப்ரோக்ராம் தான், ஒன் ப்ரோக்ராம், காலையில இருந்து ராத்திரி வரைக்கும். அது ஞாயிற்றுக்கிழமையில இருந்து இது வரைக்கும் சனிக்கிழமை வரைக்கும் ஒரே ப்ரோக்ராம் அவனுக்கு. புரியுதா? வேற எந்த ப்ரோக்ராம் கிடையாது. புரியுதா? அப்படின்னா இதே படிச்சுமா இருக்கும் சுவாமிஜி. அப்ப ஆபீஸ்ல போக வேண்டாமா? மண்டு ஆபீஸ் போ, வீட்டுக்கு போ, சொசைட்டி போ, எல்லா இடத்துக்கும் போ. எதுக்கு போற? எதுக்கு போறேன்னா ஒரு ஆஃப் டே எதுவும் பண்ணாம சும்மா இப்படி இருந்து பாரு, தூங்காம சாப்பிடாம சும்மா இப்படி இருந்து பாரு. அப்படி முடியாது. புரியுதா? அது என்கிட்டே நான் இருக்கிறதுக்காக ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டகா இருக்கு இல்லையா, நான் எந்த விதமான புற இது இல்லாம சந்தோஷமா நானே என்கிட்ட இருக்க முடியும். அப்படின்ற ஸ்திதி அடையிற வரைக்கும் அந்த ஒரு உறுதி இல்லையே எனக்கு, அதனால கர்மம் தேவைப்படுறது. ஓகே, அதனால கர்மத்துக்காக கர்மத்தை பண்றேன். ஓகே, அது எனக்கு முன்னாடி என்ன கர்மம் வந்திருக்கிறதோ அது ஸ்வதர்மம். ஏ சிம்பிள் தானே. ஓகே, எனக்கு முன்னாடி இன்னைக்கு சமைக்கிற வேலை வந்ததுன்னா அது சுதர்மம். அந்த வேலை என்ன செய்யணும்? பரிபூர்ணமா செய்யணும், மனப்பூர்வமா செய்யணும். அதுக்கு பேரு சுதர்மம். புரியுதா? அதனால ரொம்ப சிம்பிள் சுதர்மத்தை கண்டுபிடிக்கிறது. இன்னைக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டேன்னா சுதர்மம். புரியுதா? நாளைக்கு செய்யறது இன்னைக்கு செய்யறது இல்ல. ஓகே, இன்னைக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சா போறோம், இன்னைக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சா போறோம். டெய்லி இப்படி பார்த்துப்போம். ஓகே, இன்னைக்கு என்ன செய்யணுமோ அதை மாத்திரம் செஞ்சுட்டா போறோம். ஓகே, இன்னைக்கு செய்யறத நாளைக்கு செய்யலான்னு போஸ்ட்போன் பண்ற பாரு, அது தப்பு. இப்ப செய்யறத அப்புறம் செய்யறேன்னு சொல்ற பாரு, அது தப்பு. புரியுதா? ஒன்னே ஒண்ணுதான், சிம்பிள். இப்ப சிம்பிளா சொல்றேன். ஓகே, இப்ப செய்யறத இப்ப செஞ்சணும், இன்னைக்கு செய்யறத இன்னைக்கே செஞ்சிடணும், இந்த வாரத்தில் செய்ய வேண்டியது இந்த வாரத்திலே செஞ்சிடணும், இந்த வருஷத்தில் செய்ய வேண்டியது இந்த வருஷம். இதுக்கு பேரு சுதர்மம். புரியுதா? போஸ்ட்போன் பண்ணிட்டுனா அதர்மம், நாட் அதர்மம். ஓகே, அது சோம்பேறித்தனம், தாமசிக், அதுக்கு பேரு தாமசிக். புரியுதா? அதனால தாமசிக்கல இருந்து நீ சத்துவத்துக்கு வந்துட்டேன்னு அர்த்தம். சத்துவத்துக்கு வந்துட்டேன்னா அன்னன்னி வேலையை அப்பப்போ செஞ்சிருக்கு பேரு சத்துவம், வித்தவுட் டென்ஷன். புரியுதா? அன்னன்னி வேலையை செஞ்சுட்டா டென்ஷனே ஆகாது, அதுதான் உண்மை. சரி, இதுக்கு ஏகேக குருநந்தன. அப்ப நான் சமைச்சாலும் சாப்பிட்டாலும் என்ன பண்ணினாலும் அது ஒன்லி ஒன் ப்ரோக்ராம். அது என்னன்னா, நான் செய்யற என்னெல்லாம் கர்மம் நான் வச்சுட்டு இருக்கணும், அந்த கர்மெல்லாம் மன தூய்மை அடைவதற்காக மாத்திரமே. ஓகே, நான் குளிக்கிறதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், நடக்கிறதா இருக்கட்டும், இது ரொம்ப வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கேன். புரியுதா? இது மாத்திரம் இந்த லிங்க் மேப் ஆயிடுச்சுன்னா லைஃப்ல சக்சஸ்ஃபுல் லைஃப். புரியுதா? அப்ப இது நீ சாதனை புதுசா இல்ல, எது பண்றையோ அது சாதனை. புரியுதா? அதெல்லாம் அதை நம்ம புரிஞ்சுட்டா போறோம். அது இதுக்கு பேர் ஏகேக குருநந்தன. 2வது அத்தியாயத்தில் சொன்னதனுடைய பொருள் இப்ப 18வது அத்தியாயத்தில் சொல்றோம். புரியுதா? ஒரே கோல், மோக்ஷம். மோக்ஷம் என்ன? ஆல் எமோஷனல் ஃபீலிங்ஸ் இண்டிபெண்டன்ட். ஓகே, எமோஷனல் இருக்கு இல்லையா, அந்த எமோஷனல் இண்டிபெண்டன்ட் ஆகணும். நான் டிபெண்டா இருக்கேன், என்னுடைய எமோஷனலுக்கு எதையோ டிபெண்ட் பண்ணிருக்கேன். அந்த டிபெண்டன்ட் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு பேரு சுதந்திரம். ஓகே, அதுக்கு பேரு சுதந்திரம். அதனால இங்க சொல்றார் பகவான், மோட்சத்தை அடையணும் முடிவு பண்றேன்னா நீ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோ அதுக்கு பேரு கர்மயோகம். அந்த கர்மயோகம் உனக்கு சித்த சுத்தி, மன தூய்மை கொடுக்கும். அது மூலமா இந்த கீதா ஸ்டடிஸ், உபனிஷத்து ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணிட்டேன்னா
நீ என்ன ரகசியம் இருக்கோ அதை சொல்லு, அது கிடைச்சிடும். நீ பரிபூர்ணமா இருந்த இடத்துலயே அடையலாம். புரியுதா? அது அது பண்ணு. இங்க என்ன சொல்றாரு இந்த 65ல ஏற்கனவே பல தடவை சொன்னதான் இங்க சொல்ற, புதுசா சொல்லல. ஓகே, ஏற்கனவே சொன்னதை ஒரு தடவை ஞாபகப்படுத்துற. ஓகே, மீண்டும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துற, அப்படித்தான் சொல்லலாம். ஓகே, இன்னும் பர்ஃபெக்டா சொன்னோம்னா ஏற்கனவே 9வது அத்தியாயத்துல 34வது ஸ்லோகம் கடைசி ஸ்லோகத்தை சொன்னார அப்படியே இங்க கொண்டு வந்து விடுற. ஏன்? மீண்டும் ஞாபகப்படுத்துற. புரியுதா? அதனால ஃபர்ஸ்ட் விஷயம் மன்மனா பவ. மன்மனா பவ. மன்மனா பவன என்ன? மனச ஏன் மேல செலுத்து. உன்னுடைய விஷயம் எப்பவுமே இந்த சூரியகாந்தின்னு ஒரு பூ இருக்கு இல்லையா, எல்லா சாதகர்களும் சூரியகாந்தி பூ மாதிரி இருக்கணும். இப்ப ரோஜா பூக்கோ சாமந்தி பூக்கோ மல்லிப்பூக்கோ அந்த ஒரு ஸ்பெஷல் கிடையாது. சூரியகாந்தி பூக்கு மாத்திரம் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்ன பண்ணும் சூரியகாந்தி? நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும் இப்படி போகும். காலையில நார்த்ல இருந்தா ஈவினிங் சவுத்துக்கு போகும். அப்படித்தானே? ஈஸ்ட் டு வெஸ்ட் டிராவல் பண்ணும். டிராவல் பண்ற ஒரே பூ சாமந்தி, இந்த இதுதான் சூரியகாந்தி தான். புரியுதா? நீங்க அதெல்லாம் பார்க்கணும். காலையில பாத்தீங்கன்னா இப்படி சிரிச்சுன்னு இருக்கும். புரியுதா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? அப்படியே போகும். யாரோட டிராவல் பண்ணுவது? வித் சூரியனோட டிராவல் பண்ணும். புரியுதுல? அந்த மாதிரி போகணும். அதனால அனுமானுக்கு யார் குருநாதர்னா அவர் சூரிய பகவான் தான். புரியுதா? அவர் வேகத்துக்கு இவர் போனாரா. புரியுதா? அப்போ உன்னுடைய கான்சென்ட்ரேஷன்லாம் அந்த பகவானை நோக்கியே இருக்கணும். ஓகே, இந்த தெலுங்கு ஆந்திராவில் வேலை செய்ய வருவாங்க, இந்த ரோடு வேலை செய்யறதுக்கு. ஓகே, அதுல என்ன பண்ணுவான்னா தூளியை கட்டி தொங்க விட்டுருவா. குழந்தைய, கை குழந்தை இருக்கும். ஓகே, வேலை செஞ்சிருப்பா. ஆனா அந்த குழந்தையோட ஒவ்வொரு அந்த சிம்டமும் இவளுக்கு தெரியும், ஃபீலிங்ஸ் இருக்கும், பை பாடியிலே இருக்கும். அந்த இது இருக்கும். அந்த மாதிரி உனக்கு எந்த ஒர்க் பண்ணினாலும் பகவான் நோக்கம் இருக்கணும். புரியுதா? அந்த பானையில தண்ணி எடுத்துட்டு வருவா. கிராமத்துல 3 பானை இருக்கும் மேல, அதை கை பிடிக்காம நடந்து வருவா. புரியுதா? வாய் பேச்சுன்னு இருக்கும், கால் நடந்து இருக்கும், எல்லாம் நடந்திருக்கும். ஆனா கவனம் எங்க இருக்கும்? அவ என்ன அஷ்டாவதினி பண்ணாலும் கவனம் பானையில இருக்கும். புரியுதா? அந்த மாதிரி நீ என்ன அந்தர் பல்ட்டி அடிச்சாலும் பகவான் மேல உனக்கு நோக்கம் இருக்கணும். புரியுதா? அந்த பகவான் மேல இருந்தா மன்மன பவஹா. ஓகே, therefore வே ஆஃப் லைஃப் ஈஸ்வர சிந்தனையோட இருக்கணும். அதுக்கு நீ கொஞ்சம் பிராக்டிக்கலா காலையில சாயந்தரம் கொஞ்சம் பஜன் பண்ணி பூஜை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாம் பண்ணினா தான் அதெல்லாம் வரும். புரியுதா? அப்படியே டக்குன்னு வராது. அதனால படிப்படியே தான் வரும். மத் பக்தா பவ. ஓகே, அதனால பக்தியை வளர்த்து கொள் மகனே. ஓகே, அந்த பக்தி சும்மா போயிட்டு இலைய போட்டு கற்பூரம் கொளுத்துறது இல்ல. ஆடிக்கு அமாவாசைக்கு ஒரு தடவை எப்பயாவது ஒரு தடவை மாலை போட்டுப்பான். ஓகே, அப்போ ஓ சாமியே ஒரு வருஷத்துக்கு வேண்டியதெல்லாம் சொல்லிடுவான். சாமியே அப்புறம் ராஜச பக்தி அது. எல்லாரும் அது ஒரு விதத்தில் நல்லதான், பக்கத்துல எழுப்புவான். ஓகே, அதனால இதெல்லாம் இருக்குது. கரெக்டா அந்த நெய் தேங்காய் போட்டு அடிச்சு நொறுக்கிட்டான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மாலையில கட்டிடுவான். அங்கேயே ஒரு மாதிரி வருவார் அவர் கீழே வரும்போது. அதனால சபரிமலைக்கு ஏதோ ஒரு மாசத்துல யார் நல்லா இருக்கானே அப்படி சந்தோஷப்படு. ஓகே, அதுவும் இப்ப என்ன பண்றான்னா அந்த ஒரு வாரத்துல பண்றான். இப்ப என்ன பண்றான்னா 3 நாள்ல பண்றான் அந்த சபரிமலை. ஏன்னா சபரிமலைக்கு தான் போட்டுட்டே 48 நாள் இருக்க வேண்டியதானே. ஓகே, இன்னும் கேட்டீங்கன்னா சபரிமலைக்கு போறோம், இனிமே வருஷம் முழுக்க மாலை போட்டுக்கணும். அதான் நல்லது. குடும்பம் நடக்கும், தேசம் நல்லா இருக்கும், டாஸ்மாக் எல்லாம் மூட வேண்டும். அவ்வளவு பேருக்கு மாலை போட்டு விடணும் தமிழ்நாட்டில். இப்ப நான் இறங்கி இப்ப வேலை செஞ்சேன்னு வச்சுக்கோ ராஜஸ்தானத்துல, அத்தனை பேருக்கும் இன்டைரக்டா மாலை போட்டு விட்டுருவேன். ரியலி, நான் ஏற்கனவே பாண்டிச்சேரியில் அப்படித்தான் பண்ணிருக்கேன். அந்த ஊர்ல அவ்வளவு பேர் 50 வயல 1000 பேர் கூப்பிட்டு மாலை போட்டு விட்டுட்டேன். புரியுதா? வீட்டுல ஒரே தகராறு, அவன் குடிச்சு இது பண்றான், இது பையன் கொடுக்குறதுல சரி சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஐயப்ப சீசன் வரும்போது எல்லாரும் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி பெருசா பண்ணிட்டு விட்டுருது. புரியுதா? அதெல்லாம் ஒரு ஜோர் இருக்குன்னு வச்சுக்கலேன். அதுல நம்ம ஊர்ல டைரக்டா சொல்லக்கூடாது, இன்டைரக்டா பிடிச்சாதான் அவனை உண்டு. புரியுதா? அதனால இங்க என்ன சொல்ற, மத் பக்தஹா பவ, பக்தியை வளர்த்துக்கொள், பக்தியை வளர்த்துக்கொள் அப்படி சொல்லுவாங்க. ஏன் அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் பூஜை பண்ணோம் பாத்தீங்கன்னா, இந்த டிவைனிட்டி அங்க போகும்போது ஒரு மனசு அந்த 2-3 ஹவர்ஸ்
மனசு நிறைஞ்சிருக்கு. வேற எங்கேயுமே டைவர்ஷன் இல்ல. அங்க இடம் கம்மியா இருக்கிறது, எல்லார் கையிலும் கற்பூரம் இருக்கு. இடம் இப்படி பண்ணா துணியை பிடிச்சுக்கோ. குழந்தை வேற கையில் வச்சுருக்கான், குழந்தை கையில் வச்சு தீபம் பண்ணி இதுதான். இதெல்லாம் வந்து வெஸ்ட் ஒரு ஆள் நடத்த முடியாது. மம்மி நம்ம ஊர்ல பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்துட்டு அது அவன் இவனு கொடுத்துட கூடாது, அது இப்படி அபிச்சு மாதிரி இப்படி தட்டி விட்டு விடக்கூடாது. சோ மெனி ஃபேக்டர்ஸ் இருக்கு. அன்னைக்கு ஒரு பெரிய மெராக்குலஸ் நடந்திருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அது அதுதான் ஈஸ்வர சங்கல்பன்றது. புரியுதா? அத்தனை பூஜை இருக்கிறது. நீங்க அது போட்டோலாம் இருக்கு, அப்புறம் பாருங்க. அப்படியே ஜெகஜோதியா இருக்கிறது. புரியுதா? அது இதுல இருக்குல்ல, நம்ம இதுல ஹரித்வார்ல ஆரத்தி காட்டுவோமே, அந்த மாதிரி ஆரத்தி அங்க ஹரித்வார்ல இவ்வளவு பெரிய ஆத்துல எல்லா இடத்துலயும் காட்டலாம். நமக்கு இருக்கிற இந்த ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள 100-200 பேர் ஆரத்தி காட்டினா எப்படி இருப்பான்? பியூட்டிஃபுல். பகவான் சக்திலாம் இன்னைக்கு நடந்தது. புரியுதா? இதெல்லாம் அங்க ஒரு ஆள் பின்னாடி இருக்காரு, அதுதான் மத் பக்தஹ பவ. ஓகே, வாழ்க்கையில வந்து 1-2 பேரை தவிர வாழ்க்கையில் அன்னைக்கு 1008 நாமம் சொல்லி பூஜை பண்ணிருக்காங்க. புரியுதா? புரியுதா? இதுதான் பக்தி வளர்க்கிறது. இதுக்கு பேர் வளர்க்கிறது. ஓகே, அந்த சூழ்நிலையை பொண்ணி எல்லாரையும் வளர்க்கிறது. புரியுதா? மத் பக்தஹ பவ. ஓகே, சரி. இந்த பக்தி இருக்கிறது நமக்கு வந்து முதல்ல அர்த்தார்த்தி பக்தியா இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜிக்னாசு பக்தியா சேஞ்ச் பண்ணிக்கணும். மத்தியாஜி பவ. மத்தியாஜி பவனா என்னையே வழிபடு. ஓகே, அதனால காலையில எழுந்த உடனே என்னுடைய ஞாபகம் தான் வரணும், வேற யாரையும் ஞாபகம் பறக்க வரக்கூடாது. அதனால சோ அதுல கீதா ஸ்டடி பண்ணு. யத் யத் கர்ம தத்தகிலம் சம்போதவ ஆராதனம். புரியுதா? அதனால 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு பூஜா பாராயணம் அண்ட் ஸ்தோத்திரம் ஜபம், இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொன்னு என்னன்னா சர்வ கர்மணா தம் அப்பியர்சம். அப்படி சொன்னார் இல்லையா? அப்பியர்சம், அர்ச்சனை பண்ணு. எப்படி? கர்மத்தினால. நீ என்னெல்லாம் கர்மம் பண்றையோ அந்த கர்மம் என்ற மலர்னால நீ பூஜை பண்ணு சுவாமிக்கு. அப்ப அவருக்கு அதுக்கு ராகு காலம் குளிக்க யமகண்டாலாம் ஒண்ணும் கிடையாது. நீ எல்லா காலத்திலும் பண்ணக்கூடிய கர்மம் வந்து பூஜை. புரியுதுல? இன்னொரு பூஜை வந்து ஃபார்மல் பூஜை, இது வந்து இன்ஃபார்மல் பூஜா. அப்ப இதை விட்டுலாமா சுவாமிஜி? விடப்படாது, 2 விடப்படாது. இதை வந்து ஃபார்முலா பண்ணும், இன்ஃபார்முலா பண்ணணும். ஓகே, அப்ப பூஜா பாராயணம் ஸ்வகர்மனா தம் அப்பியர்ச்ய. ஓகே, இது 2மே பண்ணாகணும். மாம் நமஸ்குரு. மாம் நமஸ்குரு, நீ என்னையே சரணடை. ஓகே, ஏன்னா லைஃப் வந்து அன்பிரடிக்டபிள். நெக்ஸ்ட் மூமெண்ட் என்ன நடக்கும் தெரியாது. திஸ் இஸ் உங்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்க்கையில இது ஒரு பாடம் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குமோ தெரியாது. ஓகே, யாருக்கு எப்போ என்ன நடக்கும்ன்றத ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்க. அந்த விஷயம் நானும் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கலாம், கன்க்ளூட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால மச்சித்தஹா சர்வ துர்காணி தரிஷ்யசி. உன்னுடைய எல்லா விதமான பிரதிபந்தங்களையும் கடந்து போவாய் மகனே, என்னை சரணடைந்தால். இதுக்கு மேல உனக்கு என்ன சொல்ல முடியும்? இதுக்கு மேல எவன்டா சொல்லுவான் உலகத்துல உனக்கு கூப்பிட்டு? இதுக்கு மேல நம்மள என்ன சொல்றது? பலர் அடுத்தா அடிக்கணும். புரியுதுல? அதனால இனிமே எனக்கு ஒண்ணும் நடக்கல, இப்படி போட்டு மூக்கால அழுதுனா அடி விடும். நான் ஒரு ஸ்கேல் வச்சுக்க போறேன் இனிமேல். புரியுதா? பகவான் நம்பிட்டா இவ்வளவு இருக்கு. ஸ்ரத்தை. ஓகே, ஸ்ரத்தையோட பண்ணு. பகவான் கும்பிட்டுட்டா உன் எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். புரியுதா? ரியலி அது ஃபேக்ட். மத் சித்தஹா சர்வ துர்காணி தரிஷ்யசி மாம் நமஸ்குரு. நீ என்னையே சரணடை. மாம் ஏவ ஏஷ்யசி, நீ என்னையே அடைவாயாக. இங்கதான் தகராறு வரும். பகவானே கும்பிட்டீங்கன்னா பகவான் அடைய முடியாது. பகவான் ஒரு அறிவு தருவார் உனக்கு. போ குரு சாஸ்திரத்துக்கு. தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா அப்படியே சொல்லிருக்காருல்ல பகவான் தான் சொல்லிருக்காரு. அதை வந்து இங்க போட்டுக்கணும். ஏன்னா இங்க கன்க்ளூட் பண்ணும்போது அதெல்லாம் சேர்த்து போட்டோம்னா திருப்பி பெருசாயிடும். ஓகே, சில பேர் மீட்டிங்ல பேசும்போது அதாவது கன்க்ளூஷன் பண்ண வருவான், அதாவது திருப்பின்னு சொல்லிட்டு திருப்பி போடுவான், கன்க்ளூட் பண்ணவே வராது. ஏன்னா அவ்வளவு மைண்ட்ல ஒக்காபுலேட் இருக்கும். இங்க வந்து அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும். ஓகே, ஷார்ட் பண்ணும்போது மூளை பயங்கரமா இருக்கணும். இதை என்ன சொல்றாரு அதை கனெக்ட் பண்ணணும். புரியுதா? மாம் ஏவ ஏஷ்யசி சத்தியம் தே பிரதிஞானா. சத்தியம் பண்ற அப்படின்றார்.
உங்க அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் மேல சொத்து மேல எல்லாம் சத்தியம் பண்றேன் பகவான். இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? நான் காப்பாத்துறேன். ஓகே ஓகே. அதனால ஏற்கனவே சொல்றாரு, ஏ கௌந்தேயா பிரதிஜானாகி நமே பக்தக பிரணஷ்யதி, என்னுடைய பக்தன் ஒரு நாளும் அழிய மாட்டான். நான் வந்து சங்கல்பம் பண்றேன், நான் பிரதிஜை பண்றேன் அப்படின்னு. புரியுதுல? இங்க பக்தி உனக்கு கொஞ்சமாவது வர வேண்டாமா இல்லையா? அப்புறம் என்ன அவ நம்பிக்கை இருக்கிறது உனக்கு? அவரு அப்படி சொல்லுவாரு, அப்புறம் விட்டுருவாரு அவரு. எப்படி கேட்கும் போதே சொல்லுவான், அப்படிதான் சொல்லுவாரு. அவரு சும்மா ஃபார்மாலிட்டிக்கு சொல்றாரு, அப்படியே காப்பாத்திடுவாரு. நமக்கு இருக்கிற ப்ராப்ளம் எவ்வளவு ப்ராப்ளம் அவருக்கு தெரியுமா? டிஃபிகல்ட். ஓகே. அதனால நமே பக்தா பிரணஷ்யதி. தேர்ஃபோர் சத்தியம் தே பிரதிஜ்ஞா. நான் சத்தியம் பண்றேன், நான் சொல்ற விஷயம் வந்து உண்மையான விஷயம். புரியுதா அர்ஜுனா? கேட்டுக்கோ. சோ சரி சுவாமி, ஒண்ணு வேணா இப்படி வச்சுக்கலாம், என் ப்ராப்ளம் சால்வ் ஆச்சுன்னா நீ சொல்றத வந்து கரெக்ட் நான் எடுத்துக்கிறேன். எப்படி நம்மால எப்பவுமே கிரேட். புரியுதா? ஒரு பையனுக்கு ஜாதகம் பார்த்துடுன்னு அவன் பைத்தியம், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க, பைத்தியம் போயிடுன்னு சொன்னாங்க. புரியுதா? கடைசியில பொண்ணு தான் பாவம், அந்த பொண்ணுல அந்த பையன் தான் பாவம். எல்லாம் மாட்டிக்கிட்டு பலிக்கடா அந்த பையன். புரியுதா? அப்படி போட்டான். அந்த பைத்தியத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா பைத்தியம் தெரிஞ்சிடும், கல்யாணம் பண்ணினா பைத்தியம் தெரியும். ஓகே. ஆனா பைத்தியம் தெரிஞ்சதான் பொண்ணு கொடுப்பான். இது ப்ராப்ளம். ஏன்னா யாரு வீட்டுக்கு வந்தாலும் பக்கத்து குப்பு இருக்கான்ல, அவன் விட மாட்டான். அந்த யார பொண்ணு ஆத்துல வந்தாங்கன்னு வச்சுக்க, பார்த்தேல ஈஸ்வர ரக்ஷத்தோ, ஈஸ்வர ரக்ஷத், ஈஸ்வர என்ன இப்படி சொல்ற? இல்ல இல்ல ஒன்னும் இல்ல, அவன் பையன் ரொம்ப பணக்கார வீட்டு பையன், கார் தருவாங்க, 2 பங்களாலாம் எல்லாம் தருவாங்க, சொத்து கித்தெல்லாம் இருக்கிறது, பையனும் மூக்கு மூலியமா இருக்கான். நல்லா பண்ணிக்க, நீங்க பண்ணிக்க, எனக்கு என்ன எனக்கு என்ன என்ன ஏதாவது சொல்லுங்க. என்ன ஒன்னும் இல்ல, அவன் ரொம்ப நல்ல பையன் தான், அப்பப்ப தனியா பேசுவான், இப்படி சிரிப்பான், அவ்வளவுதானே. மீதிப்படிலாம் அவன் ஒன்னும் பம்புக்கெல்லாம் போக மாட்டான். அவ்வளவுதான். அந்த குடும்பம் போயினது திருப்பி வர. புரியுது இல்ல? இவனுக்கு கல்யாணம் பண்ணினா தான் பைத்தியம் தெளியும். இவனுக்கு பைத்தியம் தெளியணும்னா, இவனுக்கு கல்யாணம் ஆகணும்னா பைத்தியம் தெளியணும். எப்பயும் ஒர்க் அவுட்டே ஆக. நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இதுதான். எனக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆனா கீதா. கீதா என்ன சொல்றது? நீ என்ன படிச்சுட்டேன்னா உனக்கு சால்வ் ஆகும். இது மேட்சே ஆகாது, அந்த பைத்தியம் மாதிரி தான் இது. புரியுதுல? உன் ப்ராப்ளம் இது சால்வ் பண்றது டைம் இருந்தா வரேன் நான். எப்படி இவரு நம்ம வீட்டுக்கு சொத்துக்கு நம்ம கூப்பிடுற மாதிரி டைம் இருந்தா வரேன். ஒப்ப மவனை உனக்காக பண்றதுடா இது. உன்னையும் உன் விஷயத்தை கிளியர் பண்றதுக்காக சொல்றாரு பகவான். அப்படி சொல்றாருன்னா டைம் இருந்தா நான் பாக்குறேன், டைம் இருந்தா பாக்குறேன், இது டைம் இருந்தா பாக்குறேன். அந்த ரிலேஷன் புரியல, சம்பந்தம் புரியல, எனக்கும் அதுக்கும் உள்ள சம்பந்தம் புரியல. புரியுதுல? இது வந்து மேட்ச் ஆகிறதுல ப்ராப்ளம். சோ வை நீ எதுக்கு நான் இப்படி சொல்றேன்னா, நீ மே பிரியோசி, நீ எனக்கு பிரியமானவன், அதனால இதை சொல்றேன். வேற எவனுக்கா சொல்லிட்டு இருப்பேன் இப்படி. ஓகே, நீ எனக்கு பிரியமானவன். புரியுதா? எப்போ நீ வந்து என்ன சரணடைஞ்சிட்டேயோ, நீ வந்து எனக்கு எல்லாமே நீதான் அப்படின்னு சொல்லிட்டியோ, நிச்சயம் புருகி, நீ எது எனக்கு எனக்கு இது இருக்கிறதோ அது நீங்க சொல்லுங்கள் அப்படின்னு வந்துட்டியோ, அப்ப நான் சொல்லிதான் ஆகணும். இப்படிதான். அதனால இப்படி சொல்றாரு. therefore first level அர்த்த பக்தா, second level அர்த்தார்த்தி பக்தா, and third level ஜிக்ஞாசு பக்தா. கீதை போதிக்கிறது வந்து ஜிக்ஞாசு பக்தா, கர்மயோகி பக்தா. அத வந்து 65 சொன்னாரு. இனி 66 என்ன சொல்ல போறாருன்னா, ஞான யோகத்தை சொல்லி கம்ப்ளீட் பண்ணார். புரியுதா? அது வந்து இப்ப படிப்போம். 66 ஸ்லோகம். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ அகம் த்வா சர்வ பாபேப்யஹ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ.
வீட்டுல இருந்து வெளியில ஓடி வருவான். எதுக்கு ஓடி வரும்னா அந்த சவுண்டு கேட்டு. எந்த சவுண்டு கேட்டு? பிளைட் ஒரு சவுண்ட் வரும், ஒரே இருக்கும். அந்த ஒரு ஆனந்தம்னா ஆனந்தம் அப்படி இருக்கும். புரியுதுதான்? அப்படியே மறைச்சுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் நாள் அந்த ஆகாய விமானத்தில் அமர்ந்து பிரயாணம் பண்ணும்போது இருக்க ஒரு ஐடியா, ஆஹா, அதை சொல்லி மாளாது, சொல்லி மாளாது. நாம இப்ப விண்ணுலகத்தில் பறந்து கொண்டிருக்கிறோம், பூமியிலிருந்து வெளியிலே வந்து விட்டோம். ஓகே, பூமண்டல ஆகாசத்திலிருந்து அப்படியே ஆகாய அந்த இது இருக்க, அது மேக கூட்டம்லாம் அப்படி உராசிட்டு போகும். புரியுதா? பியூட்டிஃபுல் கலர்ஸ், டிசைன்ஸ், அவங்க அது அந்த மாதிரி பிளைட் போயிட்டாரு. புரியுதா? அப்போ கீழே பார்த்த பிளைட்டு ஒரு நாள் அது மேல ஏறி உட்கார்ந்து ஒரு ஆச்சரியமான விஷயம், மேல பறந்து இருக்கிறது. எப்பயுமே கிரிப்பா அந்த புவியீர்ப்பு விசையோடு நம்ம ஒட்டி உறவாடிட்டு இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் புவியீர்ப்பு விசையில இருந்து வெளியில வந்தாச்சு. புரியுதா? அந்த அது அது நீங்க கற்பனை பண்ண, அதெல்லாம் எழுதல நான். புரியுதா? ஏன்னா அப்பவே நமக்கு அனித்தியமும் பக்கத்திலே இருக்குது. இதெல்லாம் எழுதி என்ன பிரயோஜனம்? எழுதி இருக்கணும் ஆக்சுவலி. இதெல்லாம் அப்ப வந்த ஃப்ளோ எல்லாம் எழுதணும், அப்பதான் நிறைய பேருக்கு புரியும். அதனால அது ஒரு சுகம் இருக்கு இல்லையா? அது போல எது ஒன்றை நம்ம ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கிறத அதை கன்க்ளூட் பண்ணும்போது அதுல இருக்க சுகம், அதுல இருக்க ஆனந்தம் இருக்க, அதுல இருக்க நிறைவு இருக்க, அது சொல்லி மாளாது. அதனால சர்வதர்மான் பரித்யஜ்ய, இதை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற ஒரு ஸ்லோகம். அது இன்றைக்கு நிறைவாகிறது. நீங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பலதெல்லாம் சொல்லிட்டே இருந்த விஷயம்லாம் இன்றைக்கு நிறைவாகிறது, நிறைவாகிறது, நிறைவாகிறது. அதுவும் இந்த கடந்த 2 வருஷத்துல இது நிறைவாயிடுச்சு, இது நிறைவாயிடுச்சு, இது கம்ப்ளீட் கம்ப்ளீட் கம்ப்ளீட். ஓகே, அந்த மாதிரி கம்ப்ளீட்னஸ் பண்றோம் நம்ம, ஃபுல்னஸ். ஓகே, நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், நான் அனுசோச்சந்தி பண்டிதாக. ஓகே, ஞானி துக்கப்படுவதில்லை. அப்போ உபதேசம் அங்கம் முடிக்கிறது மாச்சுச்சகா. இதை கீதையை படித்து அறிந்து கொண்டவன் அவன் எப்படி பண்டிதன் ஞானி ஆகிறான்? கீதையை அறிந்தவன், சாஸ்திரத்தை அறிந்து கொண்டவன் ஞானி ஆகிறான். ஞானத்தை உடையவன் ஞானி. ஓகே, அந்த ஞானம் எப்படி இருக்கும்? சாஸ்திர படிப்பினால வரும். அந்த சாஸ்திர படிப்பினால மாச்சுச்சிக, அவன் சர்வ துக்கத்திலிருந்து சம்சாரத்திலிருந்து விடுபடுகிறான். புரியுதா? அப்படி சொல்ற சம்சார விடுதலை. தேர்ஃபோர் ஞான யோகம் இங்க இன்டைரக்ட் டீச்சிங். இந்த ஸ்லோகத்துக்குள்ள போனீங்கன்னா டைரக்டா தெரியாது. பகவான் எங்க டைரக்டா பேசிருக்காரு? இது ஞான யோகம், இப்படி ஒரு பயிற்சி பண்ணு, இப்படி வந்துரும், அப்படி எப்பவுமே சொல்றதே இல்லை. புரியுதா? இன்டைரக்ட் மீனிங்ல தான் அவர் சொல்லிட்டே இருக்கிறார். புரியுதா? ஏன்னா டைரக்டா பேச முடியாது. புரியுதா? அதனால சர்வதர்மான் பரித்யஜ்யன்றது நிறைய கன்ஃபியூஸ்ட் இன்டர்பிரேஷன் நிறைய இருக்கிறது. அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத் அந்யத்ர தஸ்மாத் கிருத அகிருத்தாத் அந்யத் பூதத் பவ்யத் யத் தத் பஷ்யசி தத் வத, கட்டோபனிஷத். புரியுதா? அது போல இந்த ஸ்வதர்மத்தை நாம கம்ப்ளீட்டா சர்வதர்மான் பரித்யஜ்ய, உன்னுடைய என்னெல்லாம் கர்மம் இப்ப வச்சுட்டு இருக்க அதெல்லாம் விட்டுடு. லிட்டரலி மீனிங் புரிஞ்சுன்னா அவ்வளவுதான், கொலாப்ஸ். அதனாலதான் இவர் என்ன பண்ணார்? சர்வதர்மான் பரித்யஜ்ய சொல்றதுக்கு முன்னாடி அங்க 3வது அத்தியாயத்தை சொன்ன, இந்த உன்னுடைய ஸ்வதர்மத்தை விட்டுடாத, பரதர்மத்துல போகாத, அதர்மத்தை செய்யாத, அப்படி அவர் சொன்னாருடைய பொருள் இப்ப புரியுறப்போ அங்க சொல்லிட்டு இங்க திருப்பி 2 தடவை எம்பசைஸ் பண்ணிட்டு, நீ உன் கர்மத்தை விட்டுடாத, உன் கர்மத்தை விட்டா முன்னாடியும் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி உள்ள சொல்லுவாங்க. இங்க சர்வதர்மான் பரித்யஜ் கான்ட்ராக்ட் புரியுதா உங்களுக்கு? ஒரே மொத்த முன்னாடி இருக்கிற ஸ்லோகத்துக்கு இந்த ஸ்லோகத்தை விட எல்லாத்தையும் அங்க செய்யும் சொல்றாரு. ஓகே, இங்க எல்லாத்தையும் விட்டுடுன்னு சொல்றாரு. இதுதான் கான்டெஸ்ட். இந்த கான்டெஸ்ட் கான்ட்ராக்ட் புரியலன்னா நம்முடைய சாஸ்திரம் ஒண்ணுமே புரியாது. கன்ஃபியூஸ் ஃபெலோஸ் அப்படி சொல்லுவாங்க நம்மள. புரியுதா? அதனால இத புக்கு படிச்சு தெரிஞ்சிக்கவே முடியாது ஒரு நாள். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு டீச்சரோட, அதுவும் பரம்பரையில் வர டீச்சர் கிட்ட படிச்சா தான் இது புரிய வரும். அதனால இங்க இதெல்லாம் கன்ஃபியூஸ் வேர்டு. மாம் ஏகம் சரணம் பிரஜ, அடுத்த சொல்லும் அதுக்கு மேல கன்ஃபியூஸ். ஒன்லி ஃபார் கிருஷ்ணா ஈசம், ஒன்லி ஃபார் கிருஷ்ணா. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. இவன் என்ன சொல்றா தெரியுமா? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.
மகா வாக்கியத்தை கொலாப்ஸ் பண்ணிட்டான், உல்டா போட்டான். ராமர் முந்தினவர, கிருஷ்ணர் பிந்தினவர, ஒரே ஒரே சுவாமி அப்படி சொன்னா புரியவே புரியாது. கன்ஃபியூஸ், எக்ஸ்ட்ரீம்லி கன்ஃபியூஸ். I am only conscious means Krishna conscious. Only conscious ஆ Krishna conscious. கான்சியஸ்க்கு எங்க அட்ஜெக்டிவ் வந்தது? ப்ராப்ளம். அதனால இதெல்லாம் இருக்கிறது. ஏன்னா இங்க சொல்லிருக்கு, மாம் ஏகம் சரணம் பிரஜ சொல்லிருக்க, அதே கீதா கோட்டு இருக்க. சர்வ தர்மான் பரித்யஜ்ய, எல்லா தர்மத்தையும் விட்டுடு. டே பூவா கூட கிடைக்காது விட்டுட்டீங்கன்னா. இந்த கை இருக்க பூவா இங்க எடுத்து இப்படி சாப்பிடணும், இது ஆக்ஷன். எப்படி எல்லா கர்மத்தையும் விட முடியும்? நகி கச்சித் க்ஷணம் அபிஜாத திஷ்டதி அக்கர்ம கிருத். பகவான் சொல்றாரு, ஓகே, நீ ஒரு க்ஷணம் கூட உன்னால கர்மம் இல்லாம இருக்க முடியாது அப்படின்றார். அப்ப நீங்க இப்படி சொல்றேன், குழந்தை கிள்ளி விட்டுட்டு தொட்டில் ஆட்டிருக்கிறதா இருக்குதா? அப்ப எப்படி இதுக்கு என்ன பொருள் இல்லையா? இம்பார்ட்டன்ட் ஆயிடுது, இதுக்கு இம்பார்ட்டன்ட் ஆயிடுது. அப்ப சர்வதர்மான் பரித்யஜ்யம், தர்மா அப்படின்னு ஒரு சொல்லுக்கு டிக்ஷனரி எடுத்து பாத்தீங்கன்னா, சமஸ்கிருத டிக்ஷனரி நூத்துக்கணக்கான பொருள் இருக்காது. தர்மா அப்படி எடுத்துடா. ஓகே, அப்ப தர்மான்றது விகத கர்மா. விகத கர்மானா புண்ணிய கர்மா. புண்ணிய கர்மா காயிக்க, வாச்சிக்க அண்ட் மானசிக்க கர்மா. காயத்தினால பண்ணக்கூடிய புண்ணியம், வாக்குனால பண்ணக்கூடிய கர்மம், காயத்தினால பண்ணக்கூடிய கர்மம் புண்ணிய கர்மா, விகித கர்மா. சாஸ்திரம் சொல்லியபடி நீ செய்யக்கூடிய கர்மா புண்ணிய கர்மா. அந்த புண்ணிய கர்மானி. அப்ப சர்வான் தர்மான் அப்படின்னா தர்ம மாத்திர சர்வான் தர்மான் மீன்ஸ், சர்வ மீன்ஸ் அதர்மான். therefore சர்வ தர்மான் அதர்மான் பரித்யஜ்ய. அதனால அதர்ம மீன்ஸ் பாப கர்மா. பாப கர்மம் வாட்? வாக்குல செய்யக்கூடிய பாப கர்மா, காயத்துல பண்ணக்கூடிய பாப கர்மா, மனசுல பண்ணக்கூடிய பாப கர்மா. புரியுதுல? 3 + 3 6 fold கர்மா பரித்யஜ்ய, விட்டுடு, தியாகம் பண்ணிடு. ஓகே, இப்படி ஆயிடும். அப்ப எல்லாத்தையும் விட்டுடுன்னா நம்ம இன்ஆக்டிவ் ஆயிடுவோம். எப்ப எல்லாத்தையும் இவர் சொல்ற லிட்டரலி மீனிங் சர்வதர்மான், நான் புண்ணியத்தை பாபத்தை எப்ப விட முடியும்? டோட்டலா எப்ப விட முடியும்? எல்லா ஆக்டிவிட்டிஸ் எப்ப விட முடியும்? ஆக்ஷனே இல்லாத ஒரு நேரம் பார்க்க முடியும். மற்றவெல்லாம் ஆக்டிவா இருக்கும்போது விட முடியும். எப்படி? டெத் ஆயிட்டேன்னா மற்றவங்க சுறுசுறுப்பா செயல்படுவாங்க. பாத்தீங்கன்னா பார்த்திருக்கீங்க, நீங்க போன் பண்ணு, அவனை தூக்கு, இப்படி பூக்காரன் சொல்லு, அவனுக்கு சொல்லு, அவனுக்கு போன் பண்ணு, சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணு, இவனுக்கு ஆக்டிவா இருப்பான், மற்றவங்க ஆக்டிவா இருப்பான். இவர் ஒருத்தர் இன்ஆக்டிவ் ஆயிட்டாருன்னா அவனை சார்ந்து இருக்கவங்க ஆக்டிவ் ஆயிடுவான். புரியுது இல்ல? அதுக்கு பேர் ஒரு டயத்தில் தான் நீ இன்ஆக்டிவா இருக்க முடியாது. உயிர் இருந்துன்னா கை கால அசைச்சுட்டே இருக்கும். நீ எவ்வளவு பெரிய ஞானியானா கூட ஓகே, இப்படி இப்படி ஆட்டணும், போகணும், நடக்கணும். புரியுதா? இதுல ஹரித்வார்ல இந்த ரிஷிகேஷ்ல ஒரு ஹோட்டல்ல ஒருத்தர் இருப்பான். அவன் இப்படியே இருப்பான், அதுக்குன்னு காசு கொடுத்து வச்சிருக்கான். எது பண்ணாலும் அவன் சிரிக்க மாட்டான், கண்ணு அசைக்க மாட்டான், அப்படியே இருப்பான். அதனால சில பேர் டே நம்ம போன பிறகு கண்ணு அசைப்பான், நீ இங்கிடுறா, நான் சாப்பிட்டு வரேன், நீ அப்புறம் போடா, அவனை இன்னைக்கு ஒரு அவன் அப்படியே இருக்கான், குதிரை மாதிரி அப்படியே இருக்கான். புரியுதுல? இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ். அதனால இதனுடைய முழு பொருள் என்ன அப்படின்னா, இந்த கர்மா ஒன்லி கர்மா, இந்த இதற்க இந்த பகவான் கிட்ட அர்ப்பணிச்சு பண்ணக்கூடிய கர்மா. பிரகிருதே கிரியமானானி குணைஹி கர்மணி சர்வசகா. இது என்ன புரிஞ்சுக்கோ, ஆக்ஷன்ஸ் எல்லாமே பிரகிருதி மாயையிட குணத்தை சார்ந்தது. ஓகே, எது கர்மம் இல்லாதது, அகர்த்தா போக்தா எது? ஆத்ம சைத்தன்யம், சாட்சி சைத்தன்யம். அந்த சாட்சி சைத்தன்யம் கான்சியஸ் இருக்க, அதுதான் மூலஸ், மூமெண்ட் இருக்காது. ஓகே, அப்போ சரீரம் எப்பயுமே கர்மத்துக்கு உட்பட்டது. ஓய், மனசு எப்பயுமே கர்மத்துக்கு உட்பட்டது. மனசு எப்பயுமே இப்ப கர்மம் பண்ணல, எந்த தாட்டம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்கு எப்படி போவீங்க? அப்படியே செகண்டாவே அப்படியே நிக்க வேண்டியதான். புரியுதா? அப்போ இந்த ஸ்தூல சரீரம், இந்த உடம்பு, மனசு, சென்சஸ், ஆக்டிவிட்டிஸ், ஓகே, எப்பவுமே அந்த ஸ்தூல தேகத்தை இந்த சரீரத்து மேல
அபிமானத்தை விடுறதற்கு சர்வதர்மான் பரித்யஜ்ய. மனசு வாக்கு காயத்தினால புண்ணியமோ பாபமோ பண்றத அதை நீ விடணும்னா என்ன, அதை செத்து போறதில்லை, அது மேல இருக்க அபிமானத்தை விடுறது. செத்து போனாலும் கூட பரவாயில்ல, அபிமானம் விடுறது கஷ்டம். தேக அபிமானம் விடுறது. அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மன்யதே. பகவான் விமூடாத்மா, ஃபில்டர் இடியட், இந்த சரீரத்தை தான் நினைக்கிறவன் அகங்கார. ஓகே, அப்போ தேக அபிமானம் என்ன? தேக அபிமானம் மீன்ஸ் அகங்காரம். அகங்காரம் மீன்ஸ் தேக அபிமானம். இந்த சரீரத்து மேல உள்ள பற்று, நான் என்ற ஒரு அபிமானம். இந்த சரீரம் அபிமானம் வச்சுண்டு சர்வதர்மான் பரித்யஜ்ய ஒர்க் பண்ணாது. அதெல்லாம் இதெல்லாம் சங்கராச்சாரிய சொல்றது. அதனால அப்ப சரீரத்தை நான் என்ன செய்யறேன்னா எல்லா இதுவும் நான் விடுதலை கொடுக்கணும். அப்படின்னா தேக அபிமானத்தை விடுறது மூலியமா அகங்காரத்தை விடுதல், அகங்காரத்தை விடுதல் மூலியமா சர்வதர்மான் பரித்யஜ்ய. therefore கர்ம தியாகா இஸ் ஈக்குவல் டு தேக அபிமான தியாகா, அகங்கார தியாகான்னு அர்த்தம். இப்படி சொல்றாரு. இதுக்கு அடுத்தது என்ன? அதுல இந்த இது தேக அபிமானத்தை விடுறதுக்கு அகங்கார விடணும்னா எப்படி விட முடியும்? இப்ப ஒரு ஸ்டெப்ல இருந்து நம்ம விடணும்னா என்ன செய்யணும்? இன்னொரு ஸ்டெப்ஸ் கால வைக்கணும். ஓகே, அந்த ஸ்டெப்ல கால வச்சுதான் இந்த ஸ்டெப் விட முடியும். அப்படின்னா நான் யாருன்றது, நான் என்ற சொல்ல எப்ப எங்க போடுறது? அது தூக்கிய இந்த உடம்பு சரீரம் நானே இல்ல, மனசு நானே இல்ல, சென்சஸ் நான் இல்லைன்னு சொன்னா அந்த நான் என்றது சொல்லு ஒண்ணுமே இல்லையா? நான் என்ற சொல்லுக்கு பொருள் இருக்கு. ஓகே, உறவு என்றொரு சொல்லிருந்தான், பிரிவு என்றொரு பொருள் இருக்கும். புரியுதுல? பியூட்டிஃபுல் சாங். ஓகே, நீங்க என்ஜாய் பண்ணீங்களோ இல்லையோ, அப்பவே இந்த பொருள் ரொம்ப புரிஞ்சு போச்சு எனக்கு. உறவு இருந்தா பிரிவு இருக்கும், அது புரிஞ்சு போச்சு. அதனால எல்லா இடத்துலயும் ஒரே இதுவா இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும். அது விஷயம் புரிஞ்சுச்சுன்னா ரிலேஷன் போயிடும், டெஃபினட்டா போயிடும். ஓகே, நீ போலன்னா அவன் முன்னாடி போயிடுவான். புரியுதா? அதனால யாராவது ஒருத்தர் முன்ன பின்னு போயாகணும், ரொம்ப க்ளோஸா இருந்தாலும். புரியுதா? அதனால இங்க பகவான் அந்த அனாத்மா விஷயத்தை விடுறோம்னா ஆத்மாவை பிடிச்சுக்கோ. 2வது அத்தியாயத்தில் 12வது ஸ்லோகத்துல இருந்து 25வது ஸ்லோகம் வரைக்கும் டயர்சம் இல்லாம சொல்லிருக்காரு பகவான். புரியுதா? திருப்பி திருப்பி ஆத்மானா என்னதுன்னு அதை நீ படிச்சு புரிஞ்சுக்கோ. அதுதான் நீ. புரியுதா? அதை எத்தனை தடவை சொன்னாலும் புரியுற வரைக்கும் படிச்சுட்டே இரு. ஓகே, அப்போ நான் எப்படி? நான் தேகி கிடையாது, நான் தேகிப்பா, தேகம் இல்ல, நான் ஷரீரி இல்ல, நான் ஷரீரம் இல்ல, ஷரீரி. ஓகே, நைவ கிஞ்சித் கரோமி இதி பஷ்யன் ஸ்ருண்வன் கச்சன் ஸ்ருண்ணன். இப்ப கேட்கறது யாரு? கேட்கறது காது கேட்கறது. புரியுதா? காது கேட்கறதா? காது கேட்கறது இல்ல, அது நாது, நான் நாது. புரியுதா? அது யாரு? நான் ஆத்மா. புரியுதா? அது இந்திரியங்கள் செய்யக்கூடிய வேலை, மனசு செய்யக்கூடிய ஒரு வேலை, நான் செய்வதில்லை. புரியுதா? இப்படி ஆத்மாவை கிளைம் பண்ணினவனால தான் சர்வதர்மான் பரித்யஜ்ய முடியும். ஓகே, சர்வதர்மான் பரித்யஜ்ய அந்த தேக அபிமானத்தை விடணும். தேக அபிமானத்தை விடணும்னா ஆத்ம ஞானம் தானாக வரும். தேர்ஃபோர் ஜீவாத்மா ஸ்வரூப ஞானம் நான் அடையணும். அதுல இருந்து ஓகே, அகம் சச்சிதானந்தம், அந்த விஷயத்தை புரியணும். தேர்ஃபோர் அகம் சாட்சி சைத்தன்யம். திஸ் இஸ் ஞான யோகத்துடைய பார்ட் 1. பார்ட் 2 என்ன? 2வது பார்ட் மாம் சரணம் ஏகம் பிரஜ. ஓகே, மாம் பிரஜ. ஓகே, மாம் பிரஜ அப்படின்னா என்ன? நீ என்னை அடைவாயாக. ரீச்சிங் த காட், பகவானை அடையிறது. பகவானை அடையிறதுன்னு சொல்றதுல இருந்து என்ன அர்த்தம்? பகவான் இங்கு இல்லை, எங்கோ இருக்கிறார், போய் அடையணும் இல்லையா? கங்கோத்திரி போய் அடையணும்னு என்ன அர்த்தம்? இங்க கங்கோத்திரி கிடையாது, அங்க போய் போனோம், நிறைய இடத்துக்கு போனோம். அது புரியுதா? அப்போ பிரஜ அடைவாயாக, என்னை அடைவாயாக, அதனுடைய பொருள் என்ன? அப்போ மாம் என்ற சொல்லுடைய பொருள் தெரியணும். மாம்ஸ் கிடையாது, வீட்டுல சொல்றேன்னா அது மாம்ஸ், அது இல்ல. சித்துப்பு அது இல்ல. புரியுதா? இது மாம் என்றது நான். புரியுதா? என்னை அடைவாயாக. என்ன என்றது கிருஷ்ணர் சொல்றார். இப்ப கிருஷ்ணர் வசுதேவ கிருஷ்ணர் எங்க போய் அங்க போய் பார்த்தா அந்த பேர்த் துவாரகம் காணாம போயிருக்கிறது, ப்ராப்ளமா இருக்கிறது. ஓகே, அதனால எங்க போய் அடையிறது? அவரை போய்
இப்ப அவர் இருக்கும்போது நான் போய் எங்க உள்ள போய் பூந்துக்க முடியும் இல்லையா? அடையறதுல எப்படி அடைய முடியும்? என்ன கேள்வி இது? என்ன தீக்கிற மாதிரி பேசுறீங்க நீங்க? அப்போ மாம் பகவானுடைய ஸ்வரூபம் எப்படிப்பட்டதுக்கு 3 லெவல் சொல்லிருக்கிறது. ஏக ரூபம், அநேக ரூபம், அரூபம். ஏக ரூபத்திலேயோ அநேக ரூபத்திலேயோ அடைய முடியாது. அது தனி, நான் தனியா தான் இருக்க முடியும். எப்ப முடியும்? அரூபம். விஷ்ணு சொன்னால என்ன அர்த்தம்? எங்கும் வியாபித்திருக்கிறவர் யாரோ அவர் விஷ்ணு. எங்கும் நீக்கவர், இன்ஃபினிட் காட். காட் நாட் ஃபைனைட். நீ இப்படி பார்த்துட்டா அவர் ஃபைனைட் ஆயிடுவாரு. குண்டாமொழி நீ இருந்தீங்கன்னா என்ன ஆகும் அவரு? ஓகே, அதனால எங்கும் நீக்கமர இருக்கு. அப்ப ரீச்சிங் காட் அப்படின்னா ஜீவ பிரம்ம ஐக்கியம், ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம். அப்ப ரீச்சிங் பரமாத்மா இஸ் ஈக்குவல் டு டிராப்பிங் ஃபால்ஸ் நோஷன். அதனால எனக்கு அந்த விஷயம் தப்பான கருத்து இருக்க, அந்த தப்பான கருத்து என்ன யாரு சொல்லி கொடுத்தாலும் ஒரு நாள் அதை விடணும். விடணும். அதுதான் அது ரொம்ப கஷ்டம். அது ஓகே, அப்படியே உடம்ப தாளிட்டு போயிடலாம். சிலதெல்லாம் இப்படி முடியாது. ஒரு பெரியவர் வந்தாரு. ஓகே, ஏதாவது கடைசி காலத்துல நான் இங்க சுவாமிஜி நீங்க ஏதாவது சொல்லி எனக்கு மனசு கஷ்டமா போடுது அப்படி சொன்னார். சரி வாங்க அப்படி சொன்னார். அப்புறம் யோகாக்கு வந்தார். கொஞ்சம் கம்ஃபர்டபுளா பேசுறீங்க நீங்க அப்படி. அப்ப ரீச்சிங் பரமாத்மா மீன்ஸ் டிராப்பிங் ஃபால்ஸ் நோஷன். அப்போ மாம் பிரஜ எப்படி அந்த டிவிஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் அதை எடுத்துடணும். டிவிஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் இது கடாகாசகா மகாகாசகா. இந்த உள்ள இருக்க ஆகாசத்துக்கும் மகாகாசகா மொத்த ஆகாசத்துக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கிறது? 0 டிஸ்டன்ஸ். இதுதான் வேதாந்த டிஸ்டன்ஸ். இந்த 0 டிஸ்டன்ஸ் தான் அங்க 0 எஃபெக்ட் 0 டிஃபெக்ட் சொன்னாரு மோடி. நான் என்ன சொல்றேன்? 0 டிஸ்டன்ஸ். உனக்கு எனக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கிறது? 0 டிஸ்டன்ஸ். ஓகே, பிரம்மத்துக்கு உனக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கிறது? 0 டிஸ்டன்ஸ் இருக்கிறது. அதனால நீ நான் யாரு? ஒரே பிரம்மன். ஆத்மா கான்சியஸ் மாம் பிரஜா. ஓகே, therefore அங்க டீச்சிங் என்ன? திஸ் இஸ் வாட் ரைட் நாலேஜ். மிஸ்டேக் விட்டுடணும்னா ரைட் நாலேஜ். தத்துவமசி, தத்துவமசி. therefore சரணாகதி. சரணாகதினா என்ன அர்த்தம்? சரணாகதினா இது சரணாகதி. இது என்ன சரணாகதி? இது என்னது? பானை. இது என்னது? புக். இது என்னது? மைக். சொன்ன ஒத்துக்க முடியுமா? இது ஃப்ளவர். எப்படி சொல்றேன்? டோட்டல் சரணாகதி. டோட்டல் சரணாகதி. உன்னுடைய பிரத்யட்சமான கண்ணு மேல சரணாகதி பண்றைய, அது போல பகவான் மேல, சாஸ்திரத்து மேல, சத்தியத்து மேல சரணாகதி. நோ செகண்ட் ஐடியா. மாம் சரணம் ஏகம் பிரஜ. therefore மாம் சரணம் ஏகம் பிரஜ. நீ அந்த சத்தியத்துல ஒன்றாக இருக்கிற, அத்வைதமா இருக்கிற அந்த சத்தியத்து மேல ஒன்றாக சேரு. அப்படின்னா அர்த்தம் ஜீவ பிரம்ம ஐக்கியம். ஜீவ பிரம்ம ஐக்கியம். திஸ் இஸ் மகா வாக்கிய உபதேசம். அப்போ தத்துவமசி வாக்கியம் பண்ணா அந்த சாதகன் கடைசியில் கன்க்ளூட் பண்ணும்போது என்ன சொல்லணும்? மகா வாக்கியம். தத்துவமசி சொல்லிட்டு போயிடக்கூடாது. அகம் பிரம்மாஸ்மி அப்படி சொல்லணும். திஸ் இஸ் கன்க்ளூஷன். புரியுதா? இந்த கன்க்ளூஷன்ல பண்ணிக்கோ. இதுதான் ஞானம். ஓகே, இதுதான் திருடமான ஞானம். ஓகே, இது ஞான யோகத்தினுடைய நம்பர் 1 தெரிஞ்சுக்கிறது, 2 இந்த புரிஞ்சுக்கிறது. அகம் பிரம்மாஸ்மி. இது என்ன பிரயோஜனம்? அதை சொல்றாரு. என்ன பிரயோஜனம்? அகம் பிரம்மாஸ்மி தெரிதல் என்ன பிரயோஜனம்? மாம் ஏகம் சரணம். அதனுடைய பிரயோஜனம் என்ன? அது பிரயோஜனம் சம்சார விடுதலை. ஓகே, எல்லா விதமான ப்ராப்ளத்திலிருந்து விடுதலை. அதாவது 2வது வரியில சொல்றாரு, அகம் துவா சர்வ பாபேப்யஹ மோக்ஷயிஷ்யாமி. பகவான் கர்ம பல தாத்தா, ஞான பல தாத்தா. தாத்தா இல்ல தாதா. தாத்தான்னு முதல்ல கேட்கணும், அப்புறம் தாதான்னு புரிஞ்சுக்கணும். ஓகே, எப்பயுமே தாத்தான்னு கேட்டுட்டே இருக்கக்கூடாது. அவர் தாதான்னு சொல்லுவாரு. தாத்தான்னா நீ எங்க இருப்ப, அவர் மத்த கொடுத்துட்டே இருப்பாரு. அப்புறம் கொஞ்சம் அறிவு வர வர என்ன பண்ணணும்? தாதா அப்படின்னு அர்த்தம். அப்படியே உள்டாகிறது. நீ என்ன கர்மம் பண்றையோ அதனுடைய பலனை கொடுப்பவர். முன்னாடி ரூடியா என்ன நினைச்சு சாமிய நம்ம கேட்கறதெல்லாம் அவர் கொடுப்பாரு அப்படின்னு. நீ கேட்கறதா கொடுக்க மாட்டார். நீ என்ன செய்யறியோ அதனுடைய பிரயோஜனத்தை கொடுப்பார். கர்ம பல தாத்தா. ஓகே, அதனால சர்வ பாப்பேப்யா
சர்வ பாப்பிகனா சஞ்சித கர்மா, ஆகாமி கர்மா அண்ட் பிராரத்த கர்மா அத்தனையும் விடுதலை கொடுப்பார். நமக்கு பாபமும் பாபம், புண்ணியமும் பாபம். புண்ணியம் ஆல்சோ பாபம். எப்படி புண்ணியம் ஆல்சோ பாபம்? அது தங்க சங்கிலி, பாபம்ன்றது இரும்பு சங்கிலி. ரெண்டுமே என்ன பண்ணும்? நெக்ஸ்ட் ஜென்மாக்கு கூட்டிட்டு போகும். புனரபி ஜனனம் புனரபி மரணம், சம்சார சைக்கிள். அதனால ரெண்டுத்தையுமே அறுக்கணும். இப்ப நான் ஃபர்ஸ்ட் சுவாமிஜி இந்த புண்ணியத்தை கட் பண்ணிடுறேன், அப்புறம் பாபத்தை கட்டும். அதுல ஆர்டர் இருக்கு. ஓகே, நான் முதல்ல தயிர் சாதம் சாப்பிடுறேன், அப்புறம் சாம்பார், அப்புறம் ரசம். அப்படியே சாப்பிட வேண்டியது. சாம்பார், ரசம், மோர், ஒரு நியத்தி இருக்கு இல்லையா? அது போல முதல்ல பாபத்தை விளக்கணும், புண்ணியத்தை நிறைய பண்ணணும், அப்புறம் புண்ணியத்தை விடணும். புரியுதா? இதெல்லாம் ஆர்டர். அதுல இருந்து ததா வித்வான் புண்ணிய பாபே வித்துய நிரஞ்சன பரமம் சாவ்யம் உபைதி முண்டகா. ஓகே, ததா வித்வான், வித்வான் புண்ணிய பாபே வித்துய, புண்ணிய பாபத்தை விட்டவன் நிரஞ்சன பரமம் சாமியம் உபயதி, அவன் பரமமான அந்த பிரம்மத்தை அடைகிறான். முண்டகோபனிஷத் சொல்றது. therefore சர்வ பாபேபிக மோக்ஷயிஷ்யாமி, மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. மா சுச்சக எங்க இருக்கிறது? 2வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம். ஓகே, இங்க 18வது அத்தியாயம் 66. எல்லாம் டபுள் டபுளா இருக்கு பாரு நம்பர். அதனால சங்கரர் சொல்றார் சரணாகதி இஸ் ஈக்குவல் டு ஞானம். அந்த பாஷ்யத்துல டீட்டெயில் சொல்றார். அப்படி எல்லாம் சொன்னா நமக்கு சாதுர்மாசம் 5 சாதுர்மாசம் வேணும். உபநிஷத்தினுடைய நோக்கம் மோட்சத்திற்கு ஞானம். அப்படி சொல்றது. எப்படி சொல்றது? அவரே இஷ்டம் சொல்றாரா? சங்கருடைய கருத்து. சங்கருடைய கருத்து இல்ல, சங்கருடைய கருத்தெல்லாம் சாஸ்திரத்துடைய கருத்து. புரியுதா? அதனால தம் ஏவம் வித்வான் அமிர்தம் ஈக பவதி நான்ய பந்தாக அயனாய வித்யதே. புரியுதுல? அப்போ ஞானத்தினால்தான் மோட்சம்ன்றது ஞானம். இது சாஸ்திரத்துல எல்லா இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்கிறது. எது மோட்சம், எது ஞானம் கிடைச்சோ அப்பதான் மோட்சம். அப்போ அந்த மாதிரி நீ புரிஞ்சுக்கோ. ஓகே, அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, இந்த வித்தவுட் ஞானம் மோட்சத்தை அடையலாமா? ஓம் அடையலாமே. நீ ஒன்னு செஞ்சுட்டு வா, இந்த ஹோல் இருக்குல்ல ஆகாசம், அந்த ஆகாசத்தை சுருட்டி என்கிட்ட கொண்டு வா, அப்ப வித்தவுட் ஞானம் மோட்சத்தை அடையலாம். இம்பாசிபிள். அதனால சரணாகதின்றது மோட்சம், அது ஞானம். அப்படி சொன்ன புரியுதா? அதனால இதுக்கு யாரு சொல்றாரு? வேதத்துக்கு போனான், கிருஷ்ணா அத்தாரிட்டி. அசோச்சானன்வசோச்சஸ்துவம் பிரஜ்ஞாவாதாம் சபாஷே கதாசூன கதாசூம் ச நானு சோச்சந்தி பண்டிதாக. ஞானி துக்கப்படுவதில்லை, நான் அனுசோச்சந்தி பண்டிதாக. முதல் கீதையில நம்ம அதுதான் படிச்சோம். இப்ப கடைசி முடிக்கும் சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் த்வா சர்வ பாபேப்யா மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. இந்த ஆத்மத்தினால ஆத்மவித் சோகம் தரதி. ஆத்மத்தினால இது படுது. ஓம் தத் சத். இதோட உபதேசம் முடியாது. அப்ப ஆத்ம ஞானத்தினால தான் இது முடியும் அப்படின்னு இவர் முடிச்சிருக்காரு. அதனால நாம இனிமே ஆரம்பிக்கணும், இனிமே தொடர்ந்து. ஓகே, ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் முர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.